ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு எவ்வளவோ ஞானம் இருக்கலாம், எவ்வளவோ சக்தி இருக்கலாம், பெரிய விஞ்ஞானி ஆகலாம், பெரிய ஒரு மருத்துவராகலாம், பெரிய பொறியாளர் ஆகலாம், என்ன வேணா அவர்களுக்கு ஞானம் இருக்கலாம். நல்ல கணக்கு, இப்ப கணக்கு பாடலாம் ரொம்ப முக்கியமா எல்லாருமே வைத்து, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா நிறுவனத்துக்கும் அதுக்கு ஆள் தேவை. அதுல நல்ல புத்திசாலியா இருக்கலாம், இப்படி எது வேணா இருக்கலாம். அவர்கள் ஏதோ ஒரு காலத்துல அதை படித்து அதுல நல்ல கெட்டிக்காரத்தனம் கூட ஏற்பட்டிருக்கலாம். படிக்காம இருக்கிறது நல்லது நமக்கு, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சொல்லிக்கிறேன். நமக்கு நம்முடைய எந்த கல்வியோ அந்த கல்வி, நமக்கு மெய்ஞான கல்வி தான் முக்கியம். விஞ்ஞான கல்விங்கிறது நமக்கு இரண்டாம் பட்சம். அது படிக்க வேண்டியவர்கள் படிக்கலாம், படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனா இந்த சம்பிரதாயத்திலே முழுக்க ஈடுபட்டிருவோம். அது முக்கியமா பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நல்ல சாஸ்திரத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ சின்ன வயசுல கொஞ்சம் அந்த விஷயம்லாம் தெரியல, ஏதோ எல்லாரையும் போல நாமும் படிக்கலாம்னு கூட சில பேர் படிச்சிருப்பார்கள். ஆனா அது படித்து விட்டு அதிலே போய் நான் பெரிய அந்த அந்த தொழிலிலே, அந்த ஒரு செயலிலே நான் பெரியவனா இருக்கேன், அதுலேயும் பிரசித்தமா இருக்கேன், உலக விஷயத்திலையும் நல்ல ஞானம் இருக்கு, எனக்கு சம்பிரதாயத்திலையும் நல்ல ஞானம் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருப்பது அவ்வளவு பெருமை இல்லை. அதை பெருமைன்னு நினைத்துக் கொள்கிறார்கள் பலரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பலரும் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னா, அப்படி அது அதனால என்ன, அது ஒரு வேலை, அந்த அந்த அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம் இருந்திருக்கு, லௌகிக்க சாமர்த்தியம் இருந்து அதுல இருக்கார். அதுக்கு மேல அதனால அவருக்கு முக்கியத்துவம், அவர் பெரிய அதிகாரி, அதனால முன்னாடி நிக்க வைக்கணும், பெருமாளை சேவிக்க வந்தோம்னா அவரை முன்னாடி நிக்க வைக்கணும், அப்படியெல்லாம் எல்லாம் பணத்துக்கும் புகழுக்கும் பகட்டுக்கும் தான் இன்னைக்கு மதிப்பு. அதனாலே அது உலகத்திலே இருப்பவர்கள் அப்படி பண்றாருன்னா, நாமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அப்படி பண்ணிட்டோம்னா அப்ப நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இதுக்காக சொல்றதுன்னா, அப்படி அந்த வைதிக அறிவு இல்லாமல் லௌகிக்கத்துல நல்ல அறிவு இருப்பவர்களாக கூட இருந்திருப்பார்கள். ஆனா சம்பிரதாய அர்த்தம் தெரிந்து விட்டது, ஆழ்பொருளை புரிந்து கொண்டோம் என்றால், அதுக்கு மேலேயே நான் அதை பிடிச்சு கொண்டிருக்கேன்னா அப்போ அந்த ஆழ்பொருளை புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இப்ப தத்துவார்த்தம், இவர் நல்லா உபதேசம் பண்றார், என்ன பண்றார், இவர் பெரிய அதிகாரியா இருக்கார், பெரிய ஒரு நல்ல லௌகிக்கத்துல சிறந்தவரா இருக்கார், ஆனா ஆத்ம விஷயங்களை நல்ல உபதேசம் பண்றார். இப்போ ஆத்ம விஷயங்களை உபதேசம் பண்றவர் எப்படி லௌகிக்கத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க முடியும்? அவரால் பண்ணிட்டு இருக்கவே முடியும். அப்போ அவருக்கு அந்த ஆத்ம விஷயங்களை உபதேசம் பண்ற அளவுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரே இன்னும் லௌகிக விஷயங்கள்ல ஆசை வச்சுட்டு, நான் இன்னும் பெரிய பதவி போவேனா, இன்னும் நல்ல பெரிய நிறைய பணம் சம்பாதிப்பேனா, இன்னும் நிறைய பெருமை கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா என்று அந்த நிலையில இருப்பவர் ஆத்ம விஷயங்களை எப்படி உபதேசம் பண்ண முடியும்? அதனால இந்த விஷயத்தை தான் இந்த பாசுரத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டுறேன். இவர்கள் எப்படிப்பட்ட பிராமணர்களா இருக்கார்கள்? பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியங்களை பண்ணக்கூடியவர்களா இருக்கா. ஆனா அதை பண்ணாமல் வாழ்ச்சியை பெற்றிருக்காங்க. அப்ப அதை பண்ணினா என்ன தாழ்ச்சின்னு தெரிகிறது. இப்ப பிரம்மாவுடைய காரியத்தை ஒரு இந்த 3000 பிராமணர்ல ஒருத்தர் பண்ணினான்னா அவருக்கு அது தாழ்ச்சி. அப்ப அந்த 3000 பேர்ல இருக்கிறவா என்ன பண்ணுவா? ஓ, நீ இந்த காரியத்தை நல்லா பண்ணிட்டு இருக்கியா, அப்போ உனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ நம்முடைய கோஷ்டியில சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு ஒதுக்கிடுவா. அப்படித்தான் அந்த காலத்து பெரியவர்கள்லாம் வைதிக ஸ்ரத்தை உள்ளவர்களா இருக்கக்கூடிய அவர்கள் அந்த காரியத்தை மட்டும்தான் பண்ணுவார்கள். நான் லௌகிக்கத்தை காரியத்தை பண்றேன்னு போனான்னா அப்ப நீ இந்த கோஷ்டிக்கு வராத, நீ ஏன்னா லௌகிக்கத்தை ஆசைப்பட்டு அங்க போயிட்ட, அப்ப அதையே நீ பண்ணிட்டு அதுல நீ என்ன வேணா பண்ணிக்கும், ஆனா இங்க இந்த கோஷ்டியில முன்னாடி நிக்க கூடாது. இதுக்காக சொல்லுவதுன்னா, அந்த வைதிகமும் லௌகிக்கமும் சேர்ந்து இன்னைக்கு பெருமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார்களே, அது இல்லைங்கிறது நமக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் பாசுரங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் நல்லா புரிந்து கொண்டாதான் தெரியுது. இப்ப இதை புரிந்து கொள்ளாமல் இதை உபதேசிக்கிறார்கள், அப்ப என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனம் இல்லை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org